நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ அதனோட ஹெட்டிங்கை மட்டும்தான் எடுத்து சாட்ஜிபிடி எடுத்தேன். சாட்ஜிபிடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த சங்க் அண்ட் திங்க்ன்றதை ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிளாக லைட் லெசனுக்கு வச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. எப்படி சங்க் பண்ணிக்கணும்னு பேசிக் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் லாஸ், ஃபார்முலாஸ், ரே டயக்ராம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த 5 லேயராக பிரித்து நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் திங்க்ன்றது ஒவ்வொன்றுக்கும் வாட், ஒய், ஹவ், வேர், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ன்றதை வச்சு அதை கொஸ்டின்ஸாக பகுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்சர்வர் எஃபெக்ட் மெத்தடில் வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, என்ன லா அங்கே ஒர்க் ஆகுது, என்ன டயக்ராம் அதுக்கு வரையலாம், எப்படி வரையலாம், எந்த ஃபார்முலா அங்கே யூஸ் ஆகுதுன்றது நம்ம டிசைட் பண்ணிட்டாவே 50 to 70% வேலை அங்கே முடிஞ்சிட மாதிரி. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம், சம்ஸ்லேயும் சரி புரிஞ்சுக்கிறதுலேயும் சரி. அப்புறம் மிரர் மேக்ஸ் டெக்னிக்னு சொன்னோம். புரிஞ்சுட்டு ஒன்று முடித்த பிறகு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ஒரு பேப்பரை பிரிச்சுட்டு டீச்சர் எக்ஸாம்பிள், அப்புறம் அதே மாதிரி சேம் ப்ராப்ளமாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபார்முலா, அப்புறம் சொல்யூஷன் சப்ஸ்டியூஷன் மூலயமா. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம மூளை காப்பி செய்யாது, பேட்டர்னை கற்றுக்கொள்ளும். இதில் ஃபிசிக்ஸ் மெமரி லூப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும், ஃபார்முலா பார்க்கணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், டீச் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு நம்மளே மறுபடியும் டீச் பண்ணிக்கணும். மெட்டா லேர்னிங்கில் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதும் என்ன கொஸ்டின், என்ன ஃபார்முலா, என்ன டயக்ராம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் வந்தால் செய்ய முடியுமான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த லெசனுக்கானது. ஃபஸ்ட்டு பீட்டாவில் ரீடிங் பண்ணுறோம், ஆல்ஃபாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், தீட்டா ஃப்ரீக்வன்சியில் டீப் கான்செப்ட் கனெக்ட் ஆகுது, ரிவிஷன் பண்ணுறோம், லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடுது. ஒரு விஷயத்தை தீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது தான் லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அதாவது நம்ம யோசித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த தயாரான பிறகு தான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 5 minutes அப்சர்வ் பண்ணணும் சாப்டர், 10 minutes அந்த சங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், 10 minutes மிரர் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து. அப்புறம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு 30 minutes ரிவிஷன் பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இது மெட்டா லேர்னிங் முறையை பயன்படுத்தி கான்செப்ட் ஆழமாக புரிஞ்சுக்கலாம், ஃபார்முலா மனப்பாடம் செய்யாமல் இருக்கலாம், நியூமரிக்கல் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸை நம்பிக்கையோட சால்வ் பண்ணலாம், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸை குறைஞ்சபட்ச தவறுகளோட திருத்திக்க முடியும். ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் நீண்ட நாள் நினைவை வச்சுக்கிறது இல்லாமல் கிராஸ் டொமைன் நாலேஜுக்கும் யூஸ் ஆகும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த படத்தை வச்சு. இது நம்ம வேறு சாப்டர்ஸ்க்கும் ட்ரை பண்ண சொன்னால் அதை ட்ரை பண்ணி தரோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது கிராஸ் டொமைன் நாலேஜாக யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல கேட்குறோம். கிராஸ் டொமைன் நாலேஜ் ஒரே துறையில் அதிக அறிவு பெற்றிருப்பது நாலேஜ். பல துறைகளில் உள்ள உண்மைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து சரியான சூழலில் பயன்படுத்தும் திறன் விஸ்டம் எனப்படும். ஃபிசிக்ஸ் இயற்கை விதிகளை கற்றுக் கொடுக்கிறது, பயாலஜி உயிரியல் செயல்பாட்டை விளக்குகிறது, சைக்காலஜி மனதின் இயக்கத்தை புரிவிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் தர்க்க ரீதியாக சிந்திக்க உதவுகிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை உணரச் செய்கிறது. இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா அறிவு. ஆனால் ஃபிசிக்ஸில் உள்ள ஆக்ஷன் ரியாக்ஷன் கொள்கை மனித உறவுகளுடனும், பயாலஜியில் உள்ள அடாப்டேஷன் கொள்கை வாழ்க்கை மாற்றங்களுடனும், சைக்காலஜியில் உள்ள அப்சர்வர் எண்ணத்தை தியானத்துடனும், மேத்தமேட்டிக்ஸில் உள்ள
பேட்டர்னை பிரச்சனை தீர்வுகளுடனே இணைத்து பார்க்கும்போது புதிய புரிதல் உருவாகிறது. அதுவே ஞானம். சுருக்கமாக டேட்டாவை நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் கிராஸ் டொமைன் கனெக்ஷன், அதுக்கப்புறம் விஸ்டம். அறிவு பதில்களை தரும், ஞானம் தொடர்புகளை பார்க்கும். அதாவது பல துறைகளில் கற்ற அறிவு ஒரே உண்மையை நோக்கி இணையும் போது அது ஞானமாக மலர்கிறது. கிராஸ் டொமைன் லேர்னிங்கின் உண்மையான நோக்கம் பாடங்களை மற்றும் கற்றுக்கொள்வது அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதுன்றதை நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். 2 ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் மூலமாக கிராஸ் டொமைன் நாலேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வயசுலேருந்து படிச்சிருப்போம் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இதை நான்ன்ற இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ஈகோ இருக்க நான், இது ஈகோ இல்லாத நான். இது ஒரு கோர் நான். நமக்கு கிராவிட்டி இது தெரியுது. மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கான்சன்ட்ரேட்டட் இன் தி பாடி. நம்மளோட கோர் பிலீஃப்ஸ்னாலே, நம்ம கோர் தன்மைனாலையும் இருக்கிற மாஸ் அந்த நான்ன்றது வெளிப்படணுன்றது புரியுது. ஆனால் இது கிராவிட்டி, நம்ம பற்று பாசம், என்னோடது நான்ன்ற ஒரு எமோஷன்ஸ்னால், ஒரு பற்றுதல்னால் வர நான், அந்த ஈகோன்ற நான். இந்த ஈகோ இருக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரியுது. இதன் மேலே தான் இது கட்டப்படுது ன்றது நமக்கு தெரியுது. இது கூட மாஸ் கூட ஜி மல்டிப்ளை ஆகிறப்ப தான் நமக்கு வெயிட் கிடைக்குதுன்னு தெரியுது. ஆனால் அது இந்த மாஸ் இருந்ததுன்னா இந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் இதனோட மாஸ் இவ்வளோ தான். இது இந்த பர்டிகுலராக இந்த பிளானெட்டுக்கு இருக்கிறது, இதனோட கிராவிட்டி கூட சேர்ந்தது. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம சுருங்கிடுறோம், டுவாலிட்டி ஆகிடுறோம். இது சிங்குலாரிட்டியாக எங்கே யூனிவர்ஸில் நம்ம இருந்தாலும் நம்மளோட மாஸ் ஒன்று தான்ன்றது நம்மளோட கோர் வேல்யூன்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஒரு டைரக்டோரியல் ஒன்று. டைரக்ஷன்ன்றதே டுயாலிட்டியினுடைய ஒரு பண்புன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு யூனிட் வேறு வேறு, இது வேறு இது வேறு, இதையும் ஒரே இதில் அளக்க முடியாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும், இது வேறு வேறு மாதிரி இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கொடுக்கப்படுற எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம மாஸ்ன்றதை நம்ம புரிஞ்சிட்டு நம்ம மாஸ் வேல்யூவில், கோர் வேல்யூவில் நம்ம இறங்கணும், நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம ரேடியேட் ஆக ஆரம்பிக்கணும், வெளிப்பட ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம ஆத்தென்டிசிட்டின்னு சொல்கிறோம். இதிலேருந்து வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். சிஸ்டம்னோட பியூரிட்டியில் இயங்க ட்ரை பண்ணணும். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்னோடைய இன்ஃப்ளூயன்ஸில், அந்த கிராவிட்டியில் நம்ம வேலை செய்கிறப்போ நம்ம ஆத்தென்டிசிட்டியை இழந்துடுவோம். ஆத்தென்டிசிட்டி மேலே அதாவது நம்ம பியூராக இருக்கிற பசுபதி பாசம்ன்றதில் இந்த பசு மேலே, இந்த பதி மேலே பசுவும் பாசமும் ஒட்டிக்கிட்ட மாதிரி இந்த கிராவிட்டியை எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெயிட்டை எடுத்துக்கலாம். இந்த மாசு தான் பேஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் சூழ்ந்திருக்கு. அதாவது என்னோடது நான்ன்ற விஷயங்களை நீக்கிறப்போ இங்கே உள்ளே இருக்கிற ஆத்தென்டிசிட்டி தான் இது. அது வெளிப்படுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் மூவ் பண்ணணும், நம்மளோட ரேடியேட் ஆகணுன்றதை புரிஞ்சுக்கிறப்போ எதனாலையும் பாதிக்கப்படாமல், அப்போது நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லதாக அமையுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இது கிராஸ் டொமைன் நாலேஜ்ன்றதை நான் சொல்லியிருக்கேன், பேட்டர்னில் இருக்க நாலேஜ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஏயோட சம்மரி இருக்கும், அது கூட சேர்ந்து நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி உங்களோட கிராஸ் டொமைன் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் டொமைன் நாலேஜ் விஸ்டம் லீட் பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ. While catching a cricket ball, the fielder lowers his hand backwards. Why? இப்போ நமக்கு தெரியும், கிரிக்கெட் பால் அடிக்கிறப்போ முன்னாடி போய் ஓடி போய் பவுலர் பிடிக்கிறதில்ல, அப்படியே பின்னாடி அந்த பாலோட டைரெக்ஷனில் பேக்லேயே போய் கிரவுண்ட் நோக்கி போய் பிடிக்கிறாரு. அது ஏன்னா அவங்களோட பாலோட வெலாசிட்டி குறையுது, அதாவது அடித்து நேரம் ஆக ஆக வெலாசிட்டி குறையுது, அப்போது ஆக்சிலரேஷனும் குறையுது. F=ma. இதில் ஏ குறைஞ்சதுன்னா ஃபோர்ஸும் குறையும். அப்போ ஏ குறைய வைக்கிறதுக்காக தான் டைம் லேக் பண்ணுறோம். அந்த டைம் லேக்கில் நம்ம மேலே ஹிட் ஆகிற பாலோட ஃபோர்ஸ் கம்மியாகுது, நமக்கு வலி கம்மியாக இருக்குது, இம்பேக்ட் கம்மியாக இருக்குது கேட்ச் பிடிக்கிறப்பன்றது நமக்கு தெரியுது. இதே தான் லைஃப்பில் நடக்கிற விஷயம். நம்ம ஒரு விஷயத்துக்கு அந்த சொன்னவங்க நம்மளோட தாக்கினவங்களுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ
நம்ம அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ்னால் தாக்கப்படுறோன்றது நமக்கு புரியும். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகாமல் அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலை பார்த்து அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறது மூலயமா அந்த எமோஷன்லேருந்து விடுபட்டு அதை காக்னேட்டிவாக மட்டும் யோசிக்கிற இடத்துக்கு வரப்போ நம்மளோட அந்த வேகம் கம்மியாக இருக்கும். அந்த டைம்ன்றதும் ஸ்பீடுன்றதும் அந்த எனர்ஜி இன் மோஷன் எமோஷன்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி அவ்வளோ ஃபோர்ஸாக வர்றதுக்கு காரணம் எமோஷன்னு தெரிகிறப்போ அந்த எமோஷனை அந்த எனர்ஜியிலேருந்து எடுத்துடுறப்போ அது எமோஷனாகவே இருக்காது, வெறும் எனர்ஜியாக இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம நல்லதுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். அது டைமை கொஞ்சம் டிலே பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த நெகட்டிவான ஒரு எனர்ஜி நார்மல் எனர்ஜி ஆகிடும். எமோஷன்ஸ் சேரும்போது தான் அது நெகட்டிவான எனர்ஜியாக இருக்கும். அது நார்மல் எனர்ஜியாக இருந்துட்டால் அதை நம்ம காக்னேட்டிவாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ ஃபாலோ பண்ணுறப்போ இன்ஃப்ளமேஷன்ஸ்ன்றதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மெடிக்கலில் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடம்புல இருக்க செல்ஸை நம்மளை தாக்குறது, இதெல்லாம் நம்மளோட உடம்புல பிளட்னோட ஃப்ளோ பயங்கர ஸ்பீடாக போகிறதுன்றது, ஆபத்தை உணர்றப்போ ஸ்பீடாக சுற்றுறதுன்றது, பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கிறது. இங்கே வேகம்ன்றது எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்கும். அந்த இடத்துலலாம் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம உடம்புல அந்த வேகத்தை குறைச்சி அந்த தாக்கத்தை குறைச்சி அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி.